சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி விஜயாவை திட்டுறாங்க. உன்னாலதான் அவனுக்கு இப்படியெல்லாம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஆண்டி இப்படி சொல்றீங்க? நானே வருத்தத்தில் இருக்கேன். நீங்க வேற என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பின்ன என்னம்மா, அந்த 30 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அந்த ஜீவா கொடுத்தால, அப்பவே கொண்டு வந்து வீட்டுல கொடுத்திருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனையே வந்திருக்காது. அத மறைச்சு அதுல கடைய ஆரம்பிச்சு அதுல லாபம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டுட்டு போய் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு வீடு வாங்க போய் தான் கடைசியில, அதாவது அந்த அந்த பையன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். அந்த கதிரை பிடிக்க போய் தானே கடைசியில வந்து இப்படி ஆயிப்போச்சு. இந்நேரம் வந்த எல்லாம் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அவன் நல்லா இருந்திருப்பான். உன்னாலதான் இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சு. நான் என்னமோ நினைச்சேன், அவனை நல்லா முன்னாடி கொண்டு வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை தப்பா வழி நடத்திட்டு இருக்கிற. எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க ஆண்டி இப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாம் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பின்ன என்னம்மா, என் பையன் இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா வேற என்ன சொல்றா நீ அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வராரு. இங்க பாரு, இருக்கிற கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தேவையில்லாம வார்த்தையை விடாத அவ ரோகிணி என்ன பண்ணுவா? உன் பையன் தேவையில்லாம கதிரை துரத்திட்டு போய் வண்டி முன்னாடி விழுந்ததுக்கு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. பின்ன என்னங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவதானே. அந்த RS 30 லட்சம் ரூபாய் ஜீவா கொடுத்த உடனே அதை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்திருந்தா இந்நேரம் இத்தனை பிரச்சனையே கிடையாது. இல்ல கடைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடைசியில கடையும் இப்ப கைவிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா இவனுக்கும் இப்ப வந்து இவ்வளவு தூரம் ஆக்சிடென்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, விஜயா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இரு, ரோகிணி எல்லாம் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அம்மா சொல்றதும் கரெக்ட் தானப்பா, அதுலயும் பாயிண்ட் இருக்குல்ல. அந்த பணத்தை ஒழுங்கா நம்ம வீட்ல எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஷேரா கொடுத்திருந்திருக்கணும். இவங்க மறைக்கணும்னு நினைச்சாங்க. அதான் இப்ப வந்து அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. RS 30 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட மறைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த RS 30 லட்சம் ரூபாய் போயிருச்சு. ஏன் அடுத்ததா வந்து கடைய மட்டும் ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சாங்க. கடைசியில இப்ப இவனுக்கு இப்படி வந்திருக்கு. இவங்க வந்து தனியா போய் வீடு வாங்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதனாலதான் பாருங்க இப்படி ஆயிட்டு இருக்குது. அம்மா சொல்றது தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, ரோகிணியே வருத்தத்துல இருப்பாங்க. இப்ப நம்ம ஆறுதலா இருக்கணும், இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான மீனா, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பரலோமா, இனிமேலாவது இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க, கூட இருந்து அவனை நல்ல வழிக்கு கொண்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பண்ணாதீங்க. இப்ப என்னவே எடுத்துக்கோங்க, நான் எப்படி இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப நான் எப்படி மாறி இருக்கேன். என்னையவே நீங்க எடுத்துக்கோங்க. மீனானாதானே இப்படியெல்லாம் மாற முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, முத்து சொல்றதும் வாஸ்துமான பேச்சுதானமா. வர்ற ஒரு வைஃப் தான் வந்து கட்டுன வீட்டுக்காரனை கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கணும். அது அவன் தப்புன வழியில போனா கொஞ்சம் நல்லபடியா கைட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீயும் வந்து அவன் பண்றானோ பண்ணலையோ நீ ஏதாவது தப்பான வழியை காமிக்க கூடாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது சரிங்க ஆங்கிள். ஆனா வந்து இப்ப சொல்லக்கூடிய நேரமா இது, எனக்கு எவ்வளவு தூரம் மன வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி கிட்ட விஜய் சொல்றாங்க, நீ மனசு கஷ்டப்படுறது எல்லாம் போகுது. உன்னை விடவா என்னை விடவா உனக்கு கஷ்டம் வந்து போகுது. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அவன் இந்த காசு பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னா அவனுக்கு நீ காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணு. அதையாவது அட்லீஸ்ட் பண்ணு, போனதெல்லாம் போகட்டும். நீ முதல்ல உங்க மாமாவுக்கு கால் பண்ணி பணத்தை அனுப்பிச்சு விட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஆண்டி இப்படி சொல்றீங்க? எங்களுடைய சொத்தெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, எத்தனை நாள் தான் இதையவே நீ காரணம் சொல்லிட்டு இருப்ப? உங்க வீட்ல இருந்து இன்னும் RS 1 கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. நீ எனக்குன்னா நானா வச்சுக்க போறேன்? உங்களுக்கு தானே, உங்க நல்லதுக்கு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஃபியூச்சருக்காகத்தான் நான் பேசிட்டு இருக்கேன். நானு இப்ப பாரு, அவன் இப்படி படுத்து கிடக்கிறான் பாரு. அவனுக்கு எவ்வளவு தூரம் வந்து மனவேதனை இருந்திருந்தா இப்படி அவனை துரத்தி போய் பிடிக்க போய் இப்படி ஆயிருந்திருக்கும்னு நினைச்சு பாரு. அவன் மனசுக்குள்ள அவன் பெரிய வந்து பிசினஸ் மேன ஆகணும்னு ஆசை, அதெல்லாம் நிறைவேறாம போயிரும் போல இருக்குது.
நீ இப்படியெல்லாம் பண்ணாத. நீ வந்து முதல் வேலையா உங்க மாமாக்கு இப்பவே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நீ ஃபோன் பண்ணு. அவர் எங்க இருந்தா என்ன, நம்ம கிட்ட ஃபோன்ல தானே பேச போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஆண்டி எங்க இருக்காரோ, எந்த கண்ட்ரியில நைட்டோ பகலோ எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ என்ன பேசுறியோ எனக்கு தெரியாது. உங்க சொத்து வந்து அந்த கோர்ட்ல இருந்து எப்ப வெளியில வருதோ வரட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு பணம் வந்தாகணும். பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மாமாவை அந்த பணத்திலிருந்து எடுத்துக்க சொல்லு, புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க ஆண்டி இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் இப்படித்தான் சொல்லுவேன். நீ நீ பண்ண வேலைக்கு வேணா. என்ன சொல்ற, நான் உன் மேல சரியான கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா போன் பண்ணி பணத்தை வாங்கி அவங்க மனோஜ் கண் விழிக்கிறப்ப அவனுக்கு கை நிறைய பணத்தை கொடுத்து அவன் கடையை ஏமிட்டு அவன் பெரிய பிசினஸ்மேன் ஆக்குற வழிய பாரு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. நம்ம மலேசியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்காக நம்ம பண்ணா கடைசியில இப்ப அதுவே நம்மளுக்கு வந்து வினையா முடிஞ்சிருக்கு. பணம் வேணும், பணம் வேணுங்கிறாங்களே. இவ்வளவு காசுக்கு நான் எங்க போக முடியும்? ஒரு RS1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் ஏதாவது நான் வந்து சிட்டிக்கிட்டையாவது ஏதாவது கடன் வாங்கி கொடுக்க முடியும். இப்ப அதுவும் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, என்ன ரோகிணி எதுவும் பதில் சொல்லாம இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஆண்டிங்கிறாங்க. அப்ப முத்து மீனா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, இது இப்ப சரின்னு தான் சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா மலேசியால இருந்து ஒத்த ரூபாய் கூட வராது பாரு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன், மீனா நம்ம மலேசியாவுக்கு போறேன்னு சொன்னவே அவங்க வீடு அங்க இருக்குதுன்னா பெரிய கோடீஸ்வர குடும்பம்னா என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க போங்க, எங்க வீட்ல எல்லாத்தையும் உங்களை பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருந்திருக்கணும். அதை தவிர்த்து என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா இறந்துட்டா டிராமா போட்டு கடைசியில நம்ம போறதுக்கே இல்லாம பண்ணிருச்சுல. அதே போலதான் பாருங்க, இப்பவும் வந்து அங்க பணமெல்லாம் இல்ல. ஏதாவது கதை விடும் பாரு. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா நடந்துச்சுன்னா கண்டிப்பா இது மலேசியால இருந்து வரலைங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். அதை நம்ம ப்ரூஃப் பண்றது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கும். பாத்துக்கோ, அதுவும் ஈஸியா நான் ப்ரூவ் பண்ணிருவேன். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு தூரம் எல்லாம் பொய் பேசிட்டு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.